ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாகிஸ்தான் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா செகண்ட் T20 மேட்ச். அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா vs பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு T20 மேட்ச் நம்ம எதிர்பாராத மாதிரி 7 ஓவர் மேட்ச் வந்து நடத்துனாங்க. அதில் லாஸ்ட் அந்த 4 நிமிஷத்தில் தான் நான் பார்த்தேன் மேட்ச்சே வந்து 7 ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. பேட்டிங்கு ஃபேவராக இருக்குன்ற காம்பினேஷனில் ஃபைனல் டீம் கொடுத்தேன். பட் பவுலிங்கு ஃபேவராக பயங்கரமாக போயிருந்துச்சு. யாருனாலுமே பேட்டர்ஸ்னால பெரிய அளவு ஹிட் பண்ண முடியல. மேக்ஸ்வெல் மட்டும் பயங்கரமாக சுற்றி அதில் எட்ஜிலேயே வந்து 2-3 4 போச்சு. ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து கரெக்டாக ஆடினார். மற்றபடி பவுலர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஃபுல் மேட்ச் நடக்கும். அப்படி ஃபுல் மேட்ச் நடந்துச்சுன்னா ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் அந்த 7 ஓவர் மேட்சை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க இந்த மேட்சை. பட் அப்படி கிடையாது. இந்த மேட்ச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போகும். கண்டிப்பாக எஸ்ஜிஜியில் நல்லா ஸ்லோவாக ஆடி ரன்ஸ் எடுக்கக்கூடிய பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக கிடைக்கும். பாபர் அசாம், ரிஸ்வான் மாதிரி பிளேயர்ஸுக்கெலாம் வந்து ரொட்டேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேட்ச் கண்டிப்பாக பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பார்க்கலாம். இந்த மேட்ச் 16th நவம்பர் 1:30 PM ஸ்டார்ட் ஆகுது எஸ்சிஜியில். எம்சிஜியில் WBBL நடக்குது. எஸ்சிஜியில் இந்த மேட்ச்சை வந்து நடத்துகிறாங்க. 1:30 நம்மளோட டைமிங்கு. ஃபஸ்ட்டு T20 மேட்சோட சேம் டைமிங் தான். சேம் WBBLக்கு ஒரு மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் டெலகிராமில். ரீசன் என்னென்னா கொஞ்சம் மேட்ச் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும். பட் ரிஸ்க் எடுக்காமல் இப்போ ஒரு 2 மேட்ச் 3 மேட்சாக ஃபுல் சேஃபாக போகிறது அது ரொம்ப செட் ஆகுது. ஏன்னா கரெக்டாக வந்து தோணுது இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு. பட் ஆன் டைமில் நான் வந்து ஒரு அவசரத்தில் சேஃப்டிமை வந்து கொடுக்குறேன். அதனால் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய WBBL இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் இல்லாட்டி இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா WBBலும் ரிஸ்க் எடுப்போம். அந்த ரிஸ்க்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதை வச்சு நம்ம ஃபைனல் டீமில் மூவ் பண்ணலாம். ஏன்னா சேஃபாக கொடுத்தாலும் மோஸ்ட்லி வந்து இப்போ வர கிளாஸ் தான் ஆகுது. ஒன்று சேஃபாக கொடுக்குறப்ப கிளாஸ் ஆகுது. ஏதாவது ஒரு சில ரிஸ்க் எடுக்கிறப்ப கேப்டன் மாற்றி போகிறப்ப அது ரொம்ப ரிஸ்க்காக முடிஞ்சதுனால கரெக்டாக டிஃபரன்ஷியல் பிக் 2 பேராச்சும் எடுத்து தான் வந்து நம்ம டீம்ன்றதை கொடுக்கணும். அது வீடியோஸ்ன்றது WBBலுக்கு மேக் பண்ணாதனால நான் சேஃப்டிமாகவே கொடுத்துட்ருக்கேன். மேக் பண்ணால் கண்டிப்பாக ரிஸ்கி டீம்ன்றது கொடுத்து தான் ஃபுல் WBBL நல்லா போயிருக்கு. ஸோ பார்க்கலாம். அடுத்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃபுல்லாக WBBL நம்ம வீடியோன்றது போஸ்ட் பண்ணுவோம். அப்போ ரிஸ்கி டீம்ன்றது கொடுப்போம். டோட்டல் மேட்சஸ் 17 மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் 10 மேட்ச் ஃபஸ்ட் டீமும் 7 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 171 ரன்னு. பேட்டிங்க்கு நல்ல சாதகமாக இருந்திருக்கு. இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் பாகிஸ்தான் தான் ஆடிருக்காங்க. அது செமிஃபைனல் ஆடினாங்க. ஸோ அதுக்கான ஸ்கோர் கார்டையுமே வந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் BPL மேட்சஸ் நிறையா நடந்துருந்துச்சிங்க. நல்லா குவாலிட்டியாக ரொட்டேட் பண்ணுறேன். ஹிட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கொயர் கட்டு அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ் ஹெல்ப் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஸ்டீவ் ஸ்மித் வந்து BBLல ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்து ஆடிட்டு இருந்தார். அப்போ எஸ்சிஜியில் நடக்கக்கூடிய மேட்ச்சில் ஃபுல்லாமே அவரோட அந்த ஆஃப் சைடு அடிக்கக்கூடிய ஷாட்ஸாக அடித்து 100, 70 அப்படின்னு எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணார் ஓப்பனராக வந்து. அந்த மாதிரி ஒரு விக்கெட் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா vs பாகிஸ்தான் செகண்ட் T20 மேட்ச்சே ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பேட் பால் ஒன் ஆப்பு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். 100% எந்த ரூல்ஸுமே இல்லாமல் TDS + GST ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக லீடர் போர்டு ஒன்று வந்து கொண்டு வர போகிறாங்க. என்ன மாதிரி லீடர் போர்டுன்னு தெரில. மேபி பிக் பேஷ் லீக்கான லீடர் போர்டாக இருக்கலாம் இன்றைக்கி. ஸோ இந்த 15th நவம்பர் 11:59 வரைய நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுலேருந்து 3% 1000க்குள்ளே போடுறப்போ எக்ஸ்ட்ரா கேஷ் தராங்க. அதுக்கப்புறம் வந்து 5% 10,000க்கு மேலே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு 7% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிங்க. ஏன்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு எந்த ரூல்ஸுமே இல்லாத TDS GST ஃப்ரீயாக தராங்க. இப்போ ஃபேப் லோனில் கூட எடுத்துக்கிட்டால் போனஸ் தருவாங்க TDSல. சம்டைம்ஸ் TDS பிடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் இவங்க 11 சேலஞ்சஸ் இந்த 2 ஆப்லையுமே உங்களுக்கு டேரெக்டாக பேங்க்கே வித்ட்ரா பண்ணி விட்ருவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஆப் தான், ரொம்ப பெரிய ஆப்பு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் T20 மேட்ச்சு சும்மா போஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு T20யோட மேட்சோட தான் வச்சுருக்கேன். பட் இந்த மேட்ச் வந்து செகண்ட் T20 மேட்ச், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே நடந்த கடைசியான மேட்ச்சில் சாயின்ஸ் ஆஃப்ரெடி 2 விக்கெட்டு, நவாஸ் 1 விக்கெட்டு, ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டு, மிச்சல் சாண்டர் 2 விக்கெட். ரிஸ்வான் சூப்பர் ஆடி இருக்காரு. பாபர் அசாம் சூப்பர் ஆடி இருக்காரு. நல்ல ஒரு சூப்பர் வின்னுன்றதை எடுத்துகிட்டு போனாங்க. டேரல் மிச்சல் 53, வில்லியம்சன் 56. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸு, மிகப்பெரிய மேக்ஸ்வெல் மாதிரி ஹிட்டர் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டாக ரொட்டேட் பண்ணுற பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ரிஸ்வான், பாபர் அசாம், டேரல் மிச்சல், அதுக்கப்புறம் கெயின் வில்லியம்சன் 4 பேருமே மிகப்பெரிய ஹிட்டர்லாம் கிடையாது. ஹிட்டும் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ரொட்டேட்டிங் பேட்டர்ஸ் தான் சொல்லணும். அவங்களோட ரன்ஸே நீங்கள் பார்த்தா தெரியும். 43க்கு 57, 42க்கு 53, அதேமாதிரி 35க்கு 53, 42, 46 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சேசிங் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருந்திருக்கு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம 30% கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத போன மேட்ச் தான் வந்து பார்க்கலாம். இதில் நேத்தன் எலிஸ், அதுக்கப்புறம் ஜீவிஆர் பிரேட்லெட்டு, அதுக்கப்புறம் அஃப்ரெடி,
இதில் 3 பேர் வந்து 30%, 10% அது இவ்வளோ கம்மியாக தான் இருக்காங்க. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேருமே ட்ரீம் டீமோடது உங்களுக்கு டாப்பில் இருக்க லோ பர்சன்டேஜ் பிக்கு தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருக்காங்க. இப்போ ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்குனால் இப்போ நம்ம ஆடம் ஜம்பாவையும் மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம். இதில் யாராவது ஒரு ஆள் கேப்டன் கொடுத்து ஒரு 3லேருந்து 4 லோ பர்சன்டேஜ் பிக் எடுத்து அவங்களுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தா நம்ம கிராண்ட் லீக் மேலே போகலான்ற மாதிரி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் இந்த டைம் வந்து 2மே லோ பர்சன்டேஜ் பிக்காக போயிருக்காங்க. பட் இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் மினி கிராண்ட் லீக்லாம் இப்போ மேக்ஸ்வெல் ஆடம் ஜம்பா யாருக்கா கேப்டன் ஹை பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கூட வைஸ் கேப்டனாக அந்த லோ பர்சன்டேஜ் யாருக்கா கொடுத்துருந்தாலே ஈஸியாக உங்களுக்கு வின்னுன்றது. சேம் நம்ம கிராண்ட் லீக் ரொட்டேஷனில் அதே மாதிரி ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 3லேருந்து 4 பேர் 30% கீழே பிக் பண்ணிவிட்டு ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்க பிளேயர் கேப்டனாகவும் அந்த ரிஸ்க்காக எடுக்கக்கூடிய 3-4% பிளேயருக்கு வைஸ் கேப்டனாகவும் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். எல்லா டீமுமே கிடையாது, ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே ஆடம் ஜம்பா, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு, அதுக்கப்புறம் மேத் ஷாட், ஹாரி ஷ்ரஃபு, பாபர் அசாம் எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் பிக்ஸு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 3 பேரை வந்து பிக் பண்ணுற இடத்துல உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்காக வந்து யாரை மாற்றிருக்காங்கன்னா ரிஸ்வானை வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷை வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் விக்கெட் கீப்பிங்கில் உங்களுக்கு உஸ்மான் கானும் அதுக்கப்புறம் வந்து ஹசீப் கான்னு 2 பேர் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் இருக்காங்க. மேபி அவங்க ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் டாப்பில் வந்திருக்கலாம். பட் நம்ம லாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக 3 லோ பர்சன்டேஜ் பிளேயர் 30% கீழே டாப் பர்சன்டேஜ் பிளேயர் அவங்கள கேப்டனாக கொடுத்து வைஸ் கேப்டனாக இங்கே கொடுத்து ஏதாவது ஒரு டீம் நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணுவோம். இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க்காக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பாகிஸ்தானோட பிளேயிங்னு பார்ப்போம். முகமது ரிஸ்வான், பாபர் அசாம், உஸ்மான் கான், அதேமாதிரி இர்ஃபான் கான், அடுத்து ஹஸ்புல்லா கான், நெக்ஸ்ட்டு ஃபர்ஹான், அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃபு, ஆகா சல்மான், அடுத்து அபாஸ் அஃப்ரிடி, நசீம் ஷா. ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் ஒன்றில் மேட்ச் ஆட்டு, ஜாக் பிரேசர், அப்படி இல்லாட்டி ஜாஸ் பிலிப்பி, மேக்ஸ்வெல், இங்கீஸ், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஆரன் ஹார்டி இல்லாட்டி சேன் ஆபர்ட், டிம் டேவிட், பிரெட்லெட், ஆடம் ஜம்பா, ஜான்சன், அடுத்தா நேத்தன் எலிஸ். மோஸ்ட்லி இதான் வந்து இவங்களோட பிளேயிங் ஒன்று இருக்கும். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் சேனல். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. செட் பண்ணுறவங்க இந்த அட்ரஸான்னு பார்த்துக்குங்க. நம்ம சேனல் நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாதிரி நம்ம டெலகிராம்லேயே ஆடு மாதிரி ஓடும். அது நம்ம கொடுக்குற ஆடு கிடையாது, டெலகிராமே கொடுக்குறது. அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடாதீங்க. இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ச்சியாக வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றங்களும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங் தான் கொடுத்துட்ருங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் போகல. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 7-8 நாளைக்கு மேலே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. டெலகிராமில் கொடுத்துருக்க ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். வின்னிங்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கரெக்டான டெலகிராம் எஸ்சிஜி கிரவுண்டில் ரொம்ப பர்ஃபெக்டான பிளேயர்ஸ்ன்னு நம்ம பார்க்குறப்போ இங்கே ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ஜிவிஆர் பிரெட்லெட்டை ஓரளவுக்கு ஆடிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் டீசெண்டாக ஆடிடுவாங்க. ஏன்னா அடுத்து நேத்தன் எலிஸ் டெத்துக்கு தான் வருவார். அப்போது ஜான்சன் வந்து இப்போ பெரிய ஒரு ஃபார்ம் இல்லை. மினிமம் ஒரு விக்கெட் தான். அது போன மேட்ச் அடிக்க போய் தான் விக்கெட் எடுத்தார் தவிர்த்து இல்லாட்டி அவரோட அந்த விக்கெட் டேக்கிங் எடுக்க முடியாத லக்குன்றது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்வானும் பாபர் அசாம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். போன மேட்ச்சில் சூழ்நிலை காரணமாக இவர் ஓப்பன் வந்தார். அதுக்கப்புறம் உஸ்மான் கான் மாறி மாறி ஆட வச்சாங்க. ரிஸ்வான், பாபர் அசாம் தான் மேபி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க ஓப்பனிங்கில். கன்சிஸ்டண்ட்டாக டக் அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் 2 பேருமே இல்லை. ஸோ அதனால் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவாங்க இந்த மேட்ச்சில். அப்போ ஜான்சன் வந்து விக்கெட் எடுக்காம கூட போகலாம். ஜிவிஆர் பிரெட்லெட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் பேட்டிங் ஆடுவார். கிடச்சா பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. நேத்தன் எலிஸு டெத்லேயும் பவுல் பண்ணுவார். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நேத்தன் எலிஸை அடிக்கிறது கஷ்டம். ஆடம் ஜம்பாவும் சேம் மினிமம் விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க. அப்போ 3 பிளேயர் மெயினான பவுலர்ஸ்னால் அந்த 3 பேர் தான் விக்கெட் எடுக்கான சான்ஸ் அதிகம். இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸு மேக்ஸ்வெலும் ஸ்டாய்னிஸும் தான் எக்ஸ்ட்ரா பவுலர்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. போன மேட்ச் வந்து 7 ஓவர்னால அவங்களுக்கு பவுலிங் கொடுக்கல. சேம் இங்கே சயின்ஸ் ஆஃப்ரெடி ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்தால் அடுத்த மேட்ச் விக்கெட் எடுக்காமல் போகிற பவுலர் இல்லை. கண்டிப்பாக 2 விக்கெட் இந்த மேட்ச்சில் உறுதியாக எடுப்பார். அடுத்ததாக வந்து அபாஸ் அஃப்ரிடி பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. நல்லா கட்டர்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரஃபு, நசீம் ஷாவுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அபாஸ் அஃப்ரிடி கூட ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த மிடில் ஆர்டர்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதேமாதிரி ஆகா சல்மான் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 2 பேர் அதுக்கப்புறம் இந்த மெயினான 3-4 பவுலர்ஸ் இவ்வளோ தான் பாகிஸ்தான் டீம். சேம் ஆஸ்திரேலியா தரப்பில் உங்களுக்கு இந்த டிம் டேவிட் எதுவுமே கிடையாது. ஒரு மேட்ச் கூட அடிக்கிறது இல்லை. சும்மா வராரு, ஒரு 2 பால் 3 பால் பிடிச்சிட்டு 5ஆவது பால் 6ஆவது பால் அவுட் ஆகிட்டு போகக்கூடிய பிளேயர் தான். ஏன்னா 7 ஓவர் மேட்ச்லேயே அடிக்கலை. இதில் 20 ஓவர் மேட்ச்சில் எப்படி ஒரு ஹிட் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் இருக்குது.
ஸோ நிறைய அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளவோ பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து எப்பயுமே வந்து டீமில் இருப்பாங்க. அதில் ஒரு பிளேயர் தான் வந்து இந்த டிம் டேவிட், அதுக்கப்புறம் அந்த WBBLல பார்த்தோம்னா ஏமி ஜான்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஹீலி, அதே கேட்டகரி தான் டிம் டேவிட்டும். எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும் அடிக்கிறது இல்லை. எப்போயாச்சும் ஒரு 10 பாலுக்கு வந்து 15 ரன் 20 ரன் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கார். இப்போ போன மேட்ச்சில் 7 ஓவர் மேட்ச்சில் கிட்டத்தட்ட 10 பால் பிடிச்சிட்டு 5 ரன் 6 ரன் அடிச்சுட்டு போன ஒரு பிளேயரு. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க்குன்றது எடுக்க தேவையில்லை. ஸோ ஜாக் ஃப்ரேசர் நம்ம எடுத்தோன்னா அவர் வந்து ட்ரை பண்ணுவார், அதில் அவுட் ஆவார், அது வேறு. கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆனாலுமே அது வேறு ஒரு கேட்டகரியாக இருக்கும். சேம் மேட்ச் ஷாட்டு, பவுலிங் தர மாட்டாங்க, பட் கேச்சஸ் அதுக்கப்புறம் ஈஸியாக ஏதாவது ஹெல்ப் கிடச்சின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். இந்த மேட்சோட கீன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸ்வெல், இங்கீஸ், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் தான் வந்து முக்கியமான ஒரு கீயாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸில் பெஸ்ட்டு சாய்ஸில் நேத்தன் எலிஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக செகண்டு. சிவிஆர் பிரேட்லெட்டு ஓரளவுக்கு டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த மேட்ச்சில். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், ஜாக் ஃப்ரேசர் ஷாட்டில் கண்டிப்பாக மேக்ஸ்வெல், இங்கீஸ், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை எடுத்துக்கோங்க. மேட்ச் ஷாட்டு ஜாக் ஃப்ரேசரை கொஞ்சம் யோசிக்கிறது பெட்ரு. சேம் இங்கே சாயின்ஸ் ஆஃப் ரெடி, ஹாரிஸ் ரஃப் மாற்றி நம்ம கேப்டன்ஷன் ரொட்டேஷனில் கொடுக்கலாம். ரிஸ்வான், பாபர் ஆசாமும் ஒரு சரியான ஒரு ஆப்ஷன்ஸாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ அதையும் வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். மற்றபடி டெத்தில் போல் பண்ண போகிறது ஹாரிஸ் ரஃப், சாயின்ஸ் ஆஃப் ரெடி. சேம் இந்த சைடில் ஜிவிஆர் பிரேட்லெட், அதுக்கப்புறம் நேத்தன் எலிஸ். மிடில் ஓவரில் ஆடம் ஜாப்பா வச்சு மூவ் பண்ணுவாங்க. இங்கே ஸ்பின்னர்ஸ்ன்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை எடுத்துகிட்டு வரதுக்கான மினாஸு. ஸோ ஃபஸ்ட்டு T20 கூட சொல்லியிருப்பேன், அவரை பாகிஸ்தான் தரப்பில் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரிஸ்வான், பாபர் ஆசாம் பெட்ரு. அடுத்ததான் சாயின்ஸ் ஆஃப் ரெடி. சேம் இந்த சைடில் கிளென் மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கீஸு, அடுத்ததான் வந்து நேத்தன் எலிஸ். இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட்டு பெட்டரான ஒரு சாய்ஸஸ். ட்ரம் கார்ட் பிக்ஸாக ட்ரை பண்ணால் ரீசன்ட் ஃபார்ம் படி ஃபர்கான் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், சூப்பரான ஒரு பிளேயரு. அதே மாதிரி ஹஸ்புல்லா கானு, அவருமே வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர், நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். சேம் ஆஸ்திரேலியா தரப்பில் உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்கு, டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு டீமில் வேணால் ஆரன் ஹார்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி அவங்க பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான டச்சில் தான் இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புனா பாகிஸ்தான் இந்த கிரவுண்டை பயன்படுத்துவாங்க. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஆஃப்ரெடி ஒரு 2-3 விக்கெட்டு, ரிஸ்வான் வந்து ஒரு 50 ரன் அடித்தா ஈஸியாக வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஹையாகவே இருக்கும். ஸ்டார்ட்டுன்னு பார்த்தோம்னா ஹெட்ஹெட்டில் 7 ரன்னு ஒரே ஒரு மேட்ச்சு, 13 ரன் தான் அவரோட ஆவரேஜ் இருக்குது வென்யூவில். மேட்ச் ஷாட்டுக்கு மேக்ஸ்வெல் 21 ரன் ஆவரேஜ் இருக்கார், ஹெட்ஹெட்டில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதேமாதிரி வென்யூவில் 26 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட்டு. ஹாரிஸ் ரஃப் வந்து பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா டக் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள்ன்றது இருக்கும் மேக்ஸ்வெலுக்கு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஹெட்ஹெட்டில் 37 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட்டு. வென்யூலுமே 32 ரன் ஆவரேஜ், 1 விக்கெட்டு. டிம் டேவிட் ஹெட்ஹெட்டில் 10 ரன்னு, வென்யூவில் ஒரே ஒரு மேட்ச் ஆடி 11 ரன்னு. ஜாஸ் இங்கீஸ் ஹெட்ஹெட்டில் 24, விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2 கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கும், ஸ்டெம்பிட் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி 71 ரன் அடிச்சிருக்காரு. ஓவரால் வென்யூவில் 35. ஜிவிஆர் பிரேட்லெட்டு ஒரு மேட்ச்சு 3 விக்கெட்டு. நேத்தன் எலிஸ் ஹெட்ஹெட்டில் 2 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆடம் ஜாம்பா 8 விக்கெட்டு. அடுத்து வென்யூவில் 9 விக்கெட். இதுதான் வந்து இவங்களோட ஸ்டாட். அடுத்ததாக ஃபர்கானு ரீசன்ட் ஃபார்ம் அருமையாக இருந்தாலும் ஹெட் ஃபார்ம் வந்து போராக தான் இருக்குது. 15 ரன் தான் அடிச்சிருக்காரு 3 மேட்ச்சில். ரிஸ்வான் 22. அடுத்து வென்யூவில் 30 ரன்னு, கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பாபர் ஆசாமோட ஸ்டார்ட் தான் வந்து வென்யூவில் 3 மேட்ச் ஆடிருக்காரு, 59 வந்து ஆவரேஜ். அப்பாஸ் அஃப்ரிடி ஒரே மேட்ச்சில் 2 விக்கெட். அடுத்ததாக சாயின்ஸ் ஆஃப்ரிடி ஹெட்ஹெட்டில் 11 விக்கெட்டு, வென்யூவில் 5 விக்கெட். போன மேட்ச் விக்கெட்டே எடுக்கல, பட் இந்த மேட்ச் நிறையா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். மினிமம் 2 விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது இருக்குது. ஹாரிஸ் ரஃப் 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் வென்யூவில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ டீம்ன்றதை பார்ப்போம். ஜாஸ் இங்கீஸு, முகமது ரிஸ்வான் கேப்டன் கேப்டன், பாபர் ஆசாம், அடுத்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா, பிரேட்லெட்டு, ஹாரிஸ் ரஃப், சாயின்ஸ் ஆஃப் ரெடி, அப்பாஸ் ஆஃப் ரெடி, நேத்தன் எலிஸ். ஸோ கேப்டனா ஜாஸ் இங்கீஸும், வைஸ் கேப்டனா ரிஸ்வானு. குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 2K ஃபேண்டசி லெவலோட பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்கீஸ், அதுக்கப்புறம் ஆடம் ஜாம் பண்ணுற காம்பினேஷன். இதே ஒன் சைட் டீம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் எடுத்து இங்கே பாகிஸ்தான் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு டாப்பில் பாபர் ஆசாம், ரிஸ்வான் மேட்சை முடிப்பாங்கன்ற காம்பினேஷனில் கூட பவுலர் டு பேட்டர்ன்ற கேப்டன் கொடுங்க. அப்படி இல்லைனா லோ பர்சன்டேஜ் பிளேயரு 3-4 பேர்த்தை எடுத்துகிட்டு அவங்கள யாருக்காக வைஸ் கேப்டன் கொடுத்து கேப்டனாக ஹை பர்சன்டேஜ் பிளேயர் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சம்டைம்ஸில் நிறையாவே ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். இந்த விக்கெட்டில் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி ஆடுற பிளேயர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்ன்றது கிடைக்கும். ஸோ அதேமாதிரி போன மேட்ச்சில் விக்கெட் எடுக்காத சாயின்ஸ் ஆஃப்ரெடி, பெர்ஃபார்ம் பண்ணாத ரிஸ்வான், இவங்கெல்லாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் ரொட்டேஷனில் செட் பண்ணிக்கோங்க.
நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் சேனல். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. செட் பண்ணுறவங்க இந்த அட்ரஸான்னு பார்த்துக்குங்க. நம்ம சேனல் நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் சேனல்ஸ் தான். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாதிரி நம்ம டெலகிராம்லேயே ஆடு மாதிரி ஓடும். அது நம்ம கொடுக்குற ஆடு கிடையாது, டெலகிராமே கொடுக்குறது. அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடாதீங்க. இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ச்சியாக வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றங்களும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங் தான் கொடுத்துட்ருங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் போகல. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 7-8 நாளைக்கு மேலே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. டெலகிராமில் கொடுத்துருக்க ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். வின்னிங்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கரெக்டான டெலகிராம்